Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? இதுக்கு இறங்குனேன்னு சொல்லும்போது மாஸ்டர்ல இருந்து எல்லாமே அது இறங்குனது இல்லை. அது பேர் முதல்ல வந்து இறங்குனது இல்லை. கேரக்டரைஸ் போக ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பாக கிடையாது. அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச எல்லாருமே சரியானதை கொடுத்துருவாங்க. அதனால் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன், கதை யார் வேணால் ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன. 50வது படம் ஒரு 5 மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போ நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின்னு ஆகிடாதா? அல்ல, மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு ரைட்டு. இப்போ 50வது படத்துலேயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்தில் முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்லை, இந்த காலத்துக்கான மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்தை மகாராஜான் வச்சதே வந்து ஒரு சாமானியன், அவன் முடித்திருத்தும் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவனை அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால் டைட்டில் வந்து 50வது படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை. அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்குன்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு 3 இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். சொல்லுங்கள் சார். பிரயாச்சத்தம் தேடுறீங்களோ? மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. அவர் அதையும் மறுத்து பேசுகிறதில்ல. அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான். அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான். எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாப்புல. முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சி பேசவோ தெரியல. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடும்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடா, மற்றவங்க இப்படிலாம் பேசணும்னு பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார், விஜய் சேதுபதி சார், அப்புறம் நீங்கள் காது எல்லாருக்காதையும் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டு போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லரில். ஆமாம் சார். அதுதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். நான் இது இப்போ நான் துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல, சந்தோஷம் தான் சார். முதல்ல இது நான் சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார். அது பேர் GKS என்டர்பிரைஸஸ், சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி. என்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் வந்து என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார், விஜய் அப்படின்னாப்புல கூப்பிட்டு போனால். வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு. அது ஒரு 6க்கு 3 பெட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனோம். மாதம் 10,000 அனுப்பிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுத்தணும் இல்லை. இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலம் இருக்குல்ல,
கனவு வந்து டெண்டராக இருக்கும். 20 வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும். அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும், ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள். அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 ரூபாய். இது கிடச்சிருந்தா அங்கே தான் போயிருப்பேன். நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்ஸ்அப்பு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரல, அது வெண்டிங் மிஷின். ஒரு திராம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக் இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதமாக இருக்கும். அங்கே போய் சும்மா கொஞ்சம் இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்த ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை. இந்த இடத்துல இருக்கும்போது பாரு, அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு, உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு. ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு. ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல, அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா. அதை போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்குறேன், நான் நினைக்கிறேன். சரிண்ணா, ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும்போது மாதம் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டரைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கே இறங்கினேன்னு சொல்லும்போது மாஸ்டர்லேருந்து எல்லாமே தனி அது இறங்குனது இல்லை, அது பேர் முதல்ல வந்து இறங்குனது இல்லை. இறங்கின கேரக்டரைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோவாக. கண்டிப்பாக கிடையாது, அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது, அவ்வளோதான் கணக்கே ஒழிய. அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய. நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு, என்னவாக இருந்தாலும் சரி. அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை 50-50 வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும். ஏன்னா 50வது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே 40க்கு 40 அடித்த மாதிரி உங்களுக்கு 50க்கு 50 அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில் இந்த 50வது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு? முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க, அதனால் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த கதை கேட்கும்போது ஒரு டைரக்டரோட பேஷன். கதை யார் வேணால் சொல்லலாம், கதை யார் வேணால், அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம், மக்களின் ரசனை என்ன, டைரக்டரோட சாய்ஸில் தான் எல்லாமே இயங்குது. அது ஸோ எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குரங்கு பொம்மையை பார்க்கல, ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் படமே பார்த்தேன். அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன். மற்றபடி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதை நல்லா இருந்தது. அப்போது 50வது படம் அனௌன்ஸ் பண்ணணும். இவர் சொன்னார், சுதன் சார் சொன்னார், சார் நானே பண்ணிடுறேன் 50வது படத்தை அப்படின்னு. எனக்கு 25வது படமும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. இது எந்த பிளானும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 50வது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ 49, 51வது படம் என்ன, எல்லா தயாரிப்புகளும் பணம் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தானே ஒழிய 50ங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறதுல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது 50 நடிச்சிடணும், 100 பெருசாக ஓடிடணும். அப்படி பார்த்தா சீதக்காதிக்கு மாதிரி ஒரு படத்தை 25வது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த படம் வந்து நான் வர்றது 1/2 மணி நேரம் தான் வரேன் நான். ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர். கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது. அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது, எங்கே வேணால் இறங்கும் தான் அந்த படம் சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன். அது அந்த படத்தை நம்பினார்ல ஒரு தயாரிப்பாளர். அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நல்ல படம், அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது. ஆனாலுமே அதை நம்பினார்ல, அது அவருடைய நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். வேறு டைரக்ட் சார் ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்குது. இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரிலண்ணே, கதைக்கு தேவைப்பட்டுச்சு வச்சுட்டேண்ணே.
சொல்லுங்கண்ணே. இவ்வளோ ஏஜில் பண்ணுற எனக்கே போர் அடிச்சு. இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன். எனக்கே போர் அடிக்குது. ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது கதை, அதை நிர்பந்திக்குது. விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, வர எல்லாருமே உங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பன் ஆகி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இல்லை ஒரு 16-17 வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக நடிக்கிற மாதிரி நான் நடிக்க வேணாம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன், அதில் ஒரு 30 வயசு ஆள் தான் நான் அதில். சொன்னாலும் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு லாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். நான் அதனால் அந்த கேட்டை இன்னும் திறந்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க. 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே. உண்மையாக அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு அது அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சொன்னது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும், வேறு காரணம் வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் இருக்குது வழியாக, மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் 11 மணி இருக்கு நான் பேசினேன். சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போனால் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை. ஜெனரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது, உண்மையாக வேறு மாற்றுக்கத்தில் ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது, ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும், அதை அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும், அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன், புரியும் போது நான் வந்துடுவேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது, என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும், அது கரண்ட்லி ஆச்சு நான் நினைக்கிறேன். சார் ஹலோ ஐயா, இந்த 50 படத்தில் இந்த ஓடிடியில் பண்ணிடுறீங்கள நடுப்புறேன், அதுவும் சேர்ந்துருக்கா அதில்? எனக்கு எது ஓடிடியில் வந்ததுன்னு தெரியல. ராஜு அனபில் ஆமாம் தெரியல. கணக்கு இல்லை, கணக்கு எதுலாம் சேர்த்து போட்டாங்கன்னு தெரியல. அதான் இல்லை, நான் கெஸ்ட்லாம் எடுக்கலை, என்னென்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அனபிள் செப்பு தான் நான் சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனால் கணக்கு ஆளுங்க போடும்போது அது சேர்ந்தா இருக்கா? ஆமாம், சில கெஸ்ட் ரோல்லாம் சேர்க்கல நாங்கள். ஓகே ஓகே, இந்த ஒரு நிமிஷம். சார் நிறைவு அடையலை சார். நிறைவு அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சார். அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார். இன்னமும் ஒரு முறையும் கேமராமேன் நிற்கும்போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார். அது சில சமயம் பல நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார், ஃபிலிம் இல்லைல்ல சார், அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம், கேட்கலாம் முடியுது. ஒரு பர்ஸ்பெக்டில் ஒரு சீனை அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துலாமான்னு தோணுது, போஸ்ட்டில் வச்சுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருந்தது. நான் ஸ்ரீராம் சாரோட நடிக்கும்போது ஒரு 4-5 சீனுக்கு ஒரு 2-3 வேரியேஷன்ஸில் நடித்தோம் நாங்கள். ஸ்ரீராம் சார் எப்படின்னா, அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார். அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கு, அதையும் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கு, நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கலை என்பது அதான், எவ்வளோ தேடினாலும் எவ்வளோ தோணினாலும் அது அமிர்தம், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து குறையாது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ரொம்ப அழகு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னிறைவு அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து
என்ஹான்ஸ் பண்ணும், இல்லை என்கரேஜ் பண்ணும், இல்லை அதை வாழ்கிறத சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் சேவி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு, ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும். அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணியிருக்கூட ரொம்ப மெனக்கேட்டேன். ஓரளவு நான் தொட்டான்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க. நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன், அந்த சுருக்கு பையிலேருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுது, இப்படி அடித்தாலே வந்துடும். வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன். மழை பெய்யும், காடு நல்லா இருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா படிக்கும், புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லாரும் விபூதி பூசிக்கேன் நான். அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன். நான் எழுதுனத மணிகண்டன் கேட்டு எப்படி தலைவர் இது எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது குமாரராஜான்னு ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய படம் இருக்குது. அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது. சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இரவி பண்ணும்போது கார்த்திட்டு நான் கேட்டிருக்கேன். ஒரு சீன் பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும். அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நடிக்க வரல, அன்றைக்கி நடிக்க வரல. நான் சொன்னேன், தலைவா நடிக்க என்னன்னு தெரியல, வரல தலைவா, மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்டு ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கன்னு. அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார், அந்த சீன் எல்லாம் நடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை, ஒரு கேரக்டர்னு இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பேட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரண சுவிட்சு போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துக்கும் எஞ்சி போய் சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறதோ இல்லை, எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும், அந்த நிலையில் உட்கார தான் பொருந்தும். ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும், அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும், நான் அதை தொட்டுறணும் உங்களுக்கு. நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் என்னமா முதல்ல ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. விஜயண்ணா இங்கே ஹாய்ண்ணா. யார், நாகராஜா? ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசியிருக்காங்க தம்பி. நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன்டா, 2013, 14, 15 பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துடுச்சு, முதல்ந்து வராங்க, யாருக்காவது அடி போட்டுரும் பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவுசெஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சுங்க யாரையும் கூப்பிட்றதில்ல, அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துடுங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக, நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கு என்னோடய ஃபேன்ஸில் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு மற்றவங்கள மாதிரின்னு. நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன், இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதனால் பண்ணுறதில்ல, வேறு எந்த ரீசனும் இல்லை. ஹாய்ண்ணா. விஜயண்ணா இங்கே ஒரே ஒரு கொஸ்டின். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.